குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பாருங்கிறத பற்றி ஒரு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஒரு சின்ன வீடியோ. இப்போ மேஷ லக்னம் அப்படின்னு பார்த்தோன்னா, மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் அதிபதி, அவரே 8ஆம் ஸ்தானத்துக்கும் அதிபதி. அப்போது பெரும்பாலும் இவங்களுடைய பிரச்சனைகளுக்கு இவங்களே காரணமாக இருப்பாங்க. இப்போ அஷ்டமஸ்தானத்து மூலிமா வரக்கூடிய பிரச்சனைகள் மனசை அதிகமாக பாதிக்கும். ஒரு சில பிரச்சனைகள் அடிக்கடி மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். இதுக்கு இவங்களே முக்கியமான காரணமாக இருப்பாங்க. இப்போ 2வது லக்னம் ரிஷப லக்னம். இப்போ ரிஷப லக்னத்துக்கு குருவே அஷ்டமஸ்தானத்துக்கு வர்றதுனால இவங்களுடைய ஆசிரியர்கள் மூலமாகவோ இல்லை மூத்தவர்கள் மூலமாகவோ சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஸோ அவங்க மூலியமாக இவங்க அதிக பிரச்சனைகளும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இவங்க காரணமாக இருப்பாங்க. இப்போது வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரர்களால் பிரச்சனை, அதாவது ஒரு பெரியவர்களால் சில பிரச்சனைகள்லாம் இவங்க சந்திப்பாங்க. இதுக்கு அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு சனியே அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியாக வராரு. சனியை பார்த்தோன்னா 8 மற்றும் 9ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் வகிக்கிறதால மிதுன லக்னம் பொறுத்த வரைக்கும் தந்தையார் வழி சொந்தங்களால் சில பிரச்சனைகள், சொத்துக்களால் சில பிரச்சனைகள், ஒரு சில பேருக்கு ஆன்மீக விஷயங்களால் கூட பிரச்சனைகள் ஏற்படும். இதுக்கு அடுத்தது கடக லக்னம். கடக லக்னத்துக்கு சனியை 7 மற்றும் 8க்கு அதிபதியாக வர்றதுனால அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி இவங்களுக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா பிரச்சனைகளை கொடுப்பாரு. அதுபோல் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும். இந்த லக்னத்தில் ஒரு கணவன் இருந்தால் தன்னுடைய மனைவி மூலமாகவோ இல்லை மனைவி இருந்தால் தன்னுடைய கணவன் மூலமாக இவங்களுக்கு அதிக பிரச்சனைகள் ஏற்பட சான்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு குரு அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றதுனால இவரே 5ஆம் இடத்துக்கும் அதிபதி. அதனால் பிள்ளைகள் மூலிமா சில பிரச்சனைகள் ஏற்படும். அதுபோல் ஆசிரியர்கள் மூலமாகவோ குருவுடைய ஸ்தானத்தில் இருக்கிறவங்க மூலிமா சில பிரச்சனைகள் இவங்க சந்திப்பாங்க. அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சந்திப்பாங்க. இதுக்கு அடுத்தது கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு செவ்வாயை 3 மற்றும் 8க்கு அதிபதியாக வர்றதுனால இளைய சகோதரர்களால் அதிக பிரச்சனைகள் சந்திப்பாங்க. இப்போ கசின் பிரதர்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட் பிரதர்ஸாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்க மூலிமா அதிகம் பிரச்சனைகள் சந்திப்பாங்க. பண நஷ்டம், மனக்கவலைகளும் ஏற்படும். இதுக்கடுத்தது துலா லக்னம். துலா லக்னத்துக்கு மேஷ லக்னம் போலவே சுக்கிரனே துலா லக்னத்துக்கு அதிபதி, அவரே 8ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போ இவங்களுடைய சொந்த முயற்சியே இவங்களுக்கு பிரச்சனையை அதிகமாக கொடுக்கும். எப்படி மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் அதிபதியாக வராற 8ஆம் இடத்துக்கு, ஸோ இவங்களுடைய முயற்சி இவங்களுக்கே பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு அதிக பிரச்சனைகள் ஏற்படும். இப்போது மேஷ லக்னத்தில் ஆண்களுக்கு அதிகமாக பிரச்சனை ஏற்படாத போல் துலா லக்னத்துக்கு பெண்களுக்கு அதிகமாக பிரச்சனைகள் ஏற்படும். விருச்சிக லக்னம் பொறுத்த வரைக்கும் புதனே 8க்கும் 11க்கும் அதிபதி. ஸோ இவங்களுக்கு மூத்தவர்களால் பிரச்சனைகள் ஏற்படும்.